இன்னைக்கு மூன்றாவது ஓடிஐ ஆட்டத்தையும் நம்ம இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிராக சும்மா 5-10 ரன் வித்தியாசத்தில் அப்படின்னு இல்லாமல் உலக மகா ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனையோட இந்த வெற்றியை நம்ம இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிராக இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழிக்கு பழினா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு இந்த சம்பவத்தை பார்க்குற எல்லாருமே வியந்து பாராட்டக்கூடிய ஒரு செம்மையான மாசான பழிக்கு பழி சம்பவமும் இன்றைய ஆட்டத்தில் நம்ம இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிராக நிகழ்த்தியிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சது ஜாஷ் பட்லர் அவர் தான் நம்ம இந்தியாவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வச்சாரு. ஏன்னா நல்ல ஃபிளாட் பிச்சாக இருக்கு. இந்தியா எவ்வளோ பெரிய ஸ்கோர் எடுத்தாலும் இரண்டாம் பாதியில் டியூ ஃபேக்டர் வரும், அவங்க பந்து போட கஷ்டப்படுவாங்க, நம்ம ரன்னை சேசிங் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சுதான் பட்லர் நம்ம இந்தியாவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வச்சாரு. இதுல ரோஹித் சர்மா பாவம் ஒரு ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. ஆனா அவர் கூட வந்த சுப்மன் கில் இன்னைக்கு அபாரமா விளையாண்டு இந்த அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் எல்லா ஃபார்மேட்லையுமே செஞ்சுரி அடித்த முதலாவது பிளேயர் அப்படிங்கிற ரெக்கார்டை கில் பதிவு பண்ணியிருந்தாரு. அடுத்ததாக வந்த விராட் கோலி அவரும் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். ஆனால் 52 ரன்ல கோலி அவுட் ஆயிட்டாரு. பின்னாடியே வந்த ஸ்ரேஷ் ஐயர் அவரும் அப்படிதான் செஞ்சுரி அடிக்கிற வாய்ப்பு இருந்துச்சு, அதை தவற விட்டு 78 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. பின்னாடியே கேஎல் ராகுல் ஒரு 48 ரன் அடிச்சிருந்தப்ப அடுத்ததாக வந்த ஹர்திக் பாண்டியா சர்ன்னு ஆதில் ரஷீத் அவருடைய பால்ல 2 சிக்ஸர்களை பேக் டு பேக் பறக்க விட்டு, ஆனால் அதுக்கு அடுத்த பாலே போல்ட் ஆகி பார்க்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா. இப்படி இருக்க இந்த சம்பவத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து பேட்டிங் பண்ண நம்ம இந்திய அணி பக்கம் லோ ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே ரன் எடுக்க கஷ்டப்பட்டாங்க. இதனால ஆட்டத்தின் கடைசி பந்தில் நம்ம இந்தியா ஆல் அவுட் ஆயிருந்தாலும் 356 ஒரு டஃப்பான ரொம்ப பெரிய ஸ்கோரை தான் எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ரன்னை சேசிங் பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட வந்த இங்கிலாந்து அணி பக்கம் துவக்கம் நல்லாவே இருந்துச்சு. 60 ரன் வரைக்கும் விக்கெட் இழக்காம தான் விளையாண்டாங்க. ஆனால் சால்ட் 23, டங்கெட் ஒரு 34 ரன்னுக்கே அவுட் ஆக, அடுத்ததாக வந்த டாம் ஒரு 38 ரன் எடுத்தாரு. ஜோ ரூட் நல்லா விளையாடுவார் அப்படின்னு பார்த்தா அவரும் 24 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. ஹாரி ப்ரூக் தட்டி தடுமாறி விளையாண்டு அவரும் 19 ரன் தான் எடுத்தாரு. கேப்டனான ஜாஷ் பட்லர் மிகப்பெரிய பிக் இன்னிங்ஸ் விளையாட போறாரு அப்படின்னு பார்த்தா ஹர்ஷித் ராணா அவருடைய பால்ல கிளீன் போல்டும் ஆயிட்டாரு. இப்படி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்துகிட்டு இருந்தாங்க இங்கிலாந்து அணி. அப்பதான் உள்ள ரஷீத் அவரு வந்தாரு. அவர் வந்தப்ப கரெக்டா நம்ம ஹர்திக் பாண்டியா அவரும் பந்து போட வந்தாரு. இதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா சிக்ஸர் அடிச்சப்ப ரஷீத் அவர் தான் ஹர்திக் பாண்டியாவை பவுல்டு பண்ணாரு. அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு பந்த வீசுற நம்ம ஹர்திக் பாண்டியா பதிலுக்கு பதில் பழிக்கு பழி வாங்கும் விதமா ஸ்டெம்ப் பறக்கிற மாதிரியான ஒரு கிளீன் போல்டை ரஷீத் அவரை அவுட் செஞ்சு பழிக்கு பழினா இது தாண்டா அப்படின்னு ரஷீத்தை டக் அவுட்டுக்கு ஹர்திக் பாண்டியா அதே முறையில் பவுல்ட் ஆக்கி பெவிலியனுக்கு அனுப்பினாரு. ஸோ தொடர்ந்து பேட்டிங் பண்ண இங்கிலாந்து அணி பக்கம் அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே அவுட் ஆகி வெளியேற கடைசியாக மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா அடைஞ்சு 3-0 அப்படிங்கிற விதத்தில் இங்கிலாந்து அணியை ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி T20 சீரீஸில் கூட 4-1 அப்படிங்கிற விதத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த தொடரில் 8 ஆட்டம் விளையாண்டு இங்கிலாந்து ஒரே ஒரு ஆட்டம் தான் ஜெயிச்சிருக்காங்க.